அடிப்படை ஆரோக்கியம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அறிவியல் தான் பிராணாயாமம். இந்த வார்த்தையை பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பிராணா அப்படின்னா உயிர் சக்தி, யாமம் அப்படின்னா கட்டுப்படுத்துதல். அதாவது நம்ம மூச்சை சரியா கட்டுப்படுத்தி அதன் மூலமா நம்ம உடல், மனம், அப்புறம் நரம்பு மண்டலம் இது எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு வர ஒரு அற்புதமான டெக்னிக் தான் இது. சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவமே மூச்சே உயிர் அப்படிங்கிறது தான். இப்போ சித்த மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வெறும் நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்காது, அது நோயோட மூல காரணத்தையே கண்டுபிடிச்சு சரி செய்யும். உடம்போட அந்த இயற்கையான பேலன்ஸை திரும்ப கொண்டு வரும். இது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நாம விடுற அந்த சரியான மூச்சுல இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ இந்த விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிவியல் ரீதியா நாம பிராணாயாமம் செய்யும் போது நம்ம நெஞ்சுக்குள்ள என்னென்ன மெக்கானிக்கல் மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான். சரியா மூச்சு விடும்போது உங்களோட டயாஃப்ரம் முழுமையா ஆக்டிவேட் ஆகுது, நுரையீரல்